Hello everyone, welcome back to English Car. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா +2 இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन அந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறதை பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல கொஞ்சம் क्वेश्चन பார்த்திருக்கோம். அதையெல்லாம் நம்மளோட YouTube சேனல்ல +2 அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணிருங்க. இப்போ क्वेश्चन என்ன பார்க்கலாம். I like to have a cup of tea. இங்க ஒரு blank space தந்துருங்க. Fill in with suitable modal verb. Okay, suitable modal verb. அது என்ன modal verb? Verbனா கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்ட்டா ஒரு ஆக்ஷன். Run, walk, sing அப்படிங்கிற மாதிரிலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப். இந்த மாடல் வேர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி வேர்ப்னு சொல்லலாம். மாடல் ஆக்சிலரி வேர்ப் இங்கே மாடல் வேர்ப்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகே, நமக்கு தந்துருக்கிற பிளாங்க் ஸ்பேஸ் சென்டென்ஸில் ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்குது. அதில் இந்த மாடல் வேர்பில் எதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ லைக் டு ஹாவ் எ கப் ஆஃப் டீ. இந்த சென்டென்ஸை பார்க்கும்போது லைக்குங்கிறது வந்துருக்கு இந்த சென்டென்ஸில். கரெக்டாக? ஸோ ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ. இந்த லைக்கை வந்து எது கூட யூஸ் பண்ணாங்கன்னா வுட்டு கூட யூஸ் பண்ணாங்க. ஐ வுட் லைக் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ. இந்த வுட் லைக்னு யூஸ் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொலைட்டாக வந்து நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். பொலைட்டாக சொல்கிறது. ஐ வுட் லைக் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ. நான் ஒரு கப் டீ குடிக்க விரும்புகிறேன். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு. இந்த வுட் லைக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிடலாம்? வாண்ட் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ. நான் ஒரு கப் ஆஃப் டீ குடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த வாண்ட்டை விட ரொம்ப பொலைட்டாக இன்ஃபார்ம் பண்ண, பொலைட்டாக நம்ம வந்து சொல்கிறதுக்கு தெரிவிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? வுட் லைக்குங்கிறத யூஸ் பண்ணோம். ஐ வுட் லைக் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ. இதே கொஸ்டின் கேட்கும்போது வுட் யூ லைக் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ? நீ ஒரு டீ குடிக்க விரும்புகிறியா? வுட் யூ லைக் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ? டூ யூ வாண்ட் ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ? அப்படின்னா நம்ம வந்து பொலைட்டாக இல்லாமல் நேரடியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசும்போது இந்த வாண்ட்டை யூஸ் பண்ணாமல். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹை அத்தாரிட்டிஸ், நம்மளோட ஏஜில் மூத்தவங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொலைட்டாக சொல்கிறதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? வுட் லைக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகே, ஐ வுட் லைக் டு ஹேவ் ஏ கப் ஆஃப் டீ. அப்போ ஆன்சர் என்ன? வுட்டுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.